வாசிக்கும் போது ஜோசப் எடுத்துருங்க. அவன் தேவனுக்கு பயந்து தேவனை பற்றி கொண்டவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். His brother, he was rejected by his brothers. தன் சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டான்? புறக்கணிக்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான். சகோதரர்கள் எல்லாம் அவனை அழிக்க திட்டமிட்டார்கள். அவனுடைய அழிவின் கைக்கும் விலைக்கு அவனுக்கு எதிராக வந்த எல்லா சூழ்ச்சிகளையும் மடங்கடித்து ஒரு யாக்கோபுடைய குடும்பத்தில் பிறந்த இந்த யோசேப்பை எகிப்திலே கவர்னராக மட்டுமல்ல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? உயர்த்தி வைத்தார். அவனுக்கு ஸ்தோத்திரம். உயர்த்தப்பட்ட பார்வோனின் ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட பின்புதான் அவன் ஏதாவது அதுக்குள்ள ட்ரைனிங் எடுத்திருப்பான் என்னமோ தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். யோசேப்போடு பிறந்தவர்கள் 12 பேர். அந்த 12 பேரை விட யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார்? மேன்மைப்படுத்தினார். God honored him, exalted him more than all his brothers. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட யோசேப்பை என்ன செய்தார்? ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை விசேஷித்த நிலையில் மாற்றுகிறவர். இரண்டாவது எடுத்துக்கொள்ளுங்க, யாபேஸ். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனத்திலே அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று நினைச்சார். யாபேஸ் என்று சொன்னால் சாரோஃபுல்னஸ், சன் ஆஃப் சாரோஃபுல்னஸ். என்ன பேக், அதாவது ஒரு பெயர் வைக்கும் போது கண்டிப்பாக வைப்பார்கள், ஒரு அர்த்தத்தோடு வைப்பார்கள். யாபேஸ் தான் அவருடைய குடும்பத்தில் லாஸ்ட் சன், எங்கர் சன். சொல்றாங்க அவன் பிறக்கும் போது அவன் அப்பா மரித்து போனார்கள், மரித்து போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள். பெஞ்சமின் பிறக்கும் போது ராகேல் மரித்தது போல இவன் பிறந்த சில நாட்களிலே அவருடைய அப்பா மரித்து போனபடியினாலே அவனுக்கு தாய் தான் பெயரிட்டாள், தகப்பன் அல்ல. ஆகினாலே அவன் ஸ்தோத்திரம் பிறந்தபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த பெயர் சூட்டினார்கள். He was so humiliated in his family. குடும்பத்தில் அவனை ஒரு ஸ்தோத்திரம் நிராகரிக்க ரொம்ப அற்பமாக எண்ணினார்கள். But God himself exalted him more than all his brother. தன் சகோதரி எல்லாரையும் பார்க்கல என்ன செய்தான்? கனம் பெற்றான். அவன் ஆண்டவரை தேடினான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை பற்றி கொண்ட அவனை தன் சகோதரி எல்லாரை விட கர்த்தர் செய்தார். உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? தேவன்தான் செய்கிறார். தேவனால் எவரையும் எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறவர்களையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் பாபிலோனில் இருந்து, எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு ஒரு 16 வயதிலே கைதியாக கொண்டு போகப்பட்டான். அவனுடைய ஸ்தோத்திரம் பேக்ரவுண்ட் அதிகம் எழுதப்படாவிட்டாலும் he was a slave man. He was brought from Jerusalem to Babylon. But பாபிலோனிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, பாபிலோன் மாகாணம் எங்கு 120 பிரசிடென்ட், அவர்களுக்கு மேற்பார்வையாளர்களாக 120 பிரின்சஸ், அவர்களை மேற்பார்வை செய்வதற்கு 3 பிரசிடென்ட், அவர்கள் எல்லாரையும் கண்காணிப்பதற்கு ஸ்தோத்திர சுப்பி, அதாவது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், எல்லாருக்கும் இவன் தான் லீடர். எல்லாரும் 120 பிரின்சஸும் 3 பிரசிடென்ட்ஸும் எல்லாரும் இந்த தானியேலிடத்தில் தான் வந்து என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். எல்லாரை விட மேன்மைப்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். சோ இவனுக்கு இந்த உயர்ந்த மேன்மையை கொடுத்தது அவனுடைய ஸ்டடிஸ் அல்ல, அவனுடைய ஸ்தோத்திர பாரம்பரியம் அல்ல, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தபடினாலே, கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இருந்தபடினாலே
இந்த உயர்வையும் மேன்மையும் அவன் பெற்றான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Daniel was first all of them. எல்லாருமே தானியேலுக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர். தானியேலுக்கு இந்த உயர்ந்த மேன்மையை ஆண்டவர் தான் கொடுத்தார், ஞானம் கொடுத்தார். சோ ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்ததை யாருமே பறிக்க முடியாது. ஆமானுக்கு உயர்வை ஆகாஸ்வேர் கொடுத்தான். சில மாதத்துக்குள்ள அதே ஆகாஸ்வேருக்கு ஸ்தோத்திர தூக்கு மரத்தில் தூக்கிலிடவும் என்ன செய்தான்? ஆமான் இந்த உயர்ந்த பதவியை தன்னுடைய தந்திரத்தினாலும் தன்னுடைய முயற்சியினாலும் ராஜாவை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அப்படியே தந்திரமாக செயல்பட்டு ராஜாவுக்கு பிஏ என்று சொல்லக்கூடிய ஒரு பதவியை பெற்றான். ஆமானுக்கு கிடைத்த அந்த பதவி தேவனால் கிடைத்த பதவி அல்ல. அவன் தந்திரத்தினாலே ஸ்தோத்திர இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த பதவியில் வந்தான். ராஜா அவனிடத்தில் நண்பனாக இருந்தான். சில மாதத்துக்குள்ள அந்த ராஜாவே அவனை தூக்கிலிடும்படி என்ன செய்தான்? உத்தரவிட்டார். இந்த தானியேலுக்கு கொடுத்த மேன்மையும் உயர்வும் கர்த்தரால் வந்தது. சோ அதை அழிப்பதற்கு எடுப்பதற்கு ஸ்தோத்திரம் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஃபேம் பண்ணும்படி அவனுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தார்கள். ஆனா அது எடுபடலை. என கர்த்தர் கொடுத்ததை கர்த்தரால் எடுத்தா தான் எடுக்க முடியும். ஆண்டவர் அவனை எடுத்தார். ஒருவர் நினைக்கலாம் ஆண்களை தான் பயன்படுத்தினாரு, உயர்த்தினாரு. பெண்கள் எல்லாம் எப்பொழுதுமே குறைந்த லெவலில் தான். அப்படி அல்ல, பெண்களையும் கர்த்தர் நினைச்சிருக்கிறார், உயர்த்திருக்கிறார். ஏற்படுத்தி ஆண்டவருக்கு ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் கிடையாது. ஒரு காலத்திலே அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் ஆதியிலிருந்தே ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. வேதத்தில் ஒரு எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்கள். அவளை குறித்து நீங்கள் பார்க்கும்போது she was a orphan girl. அப்பா அம்மா யுத்தத்தில் மரித்து போய்விட்டார்கள். அவள் பிறந்த உடன்பிறப்புகள் யாருமே கிடையாது. ஒருவேளை அக்கா தங்கச்சி தம்பி எல்லாருமே everybody in her family died in the war. She became an orphan girl. இப்பொழுது எருசலேமிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வருகையில் அவளுடைய அப்பா, அதாவது அவருடைய அங்கிள் ஸ்தோத்திரம் பெரிய தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் அவளை தத்தெடுத்து கொண்டு அடாப்டடுகள் எடுத்துக்கொண்டு அவளை தன்னோடு பராமரித்து வந்தான். இந்த எஸ்தர் ஒரு மேன்மையான நிலையை அடைவாள் என்று அவளுக்கு தரிசனம் கிடையாது. ஆனால் தேவன் அவளை குறித்து திட்டம் வச்சிருந்தார். சிவாசிய காட்லிக் நல்ல தெய்வீக பக்தி உள்ளவள். ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் இவளை உயர்த்துவதற்காகவே வஸ்திக்குள்ளே தி ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று ராஜா பொதுவாக அந்த தேசத்தின் சட்டங்களை குறித்து வஸ்திக்கு நல்லா தெரியும். புருஷனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நிச்சயமாய் ரொம்ப தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரியும். ராஜாவுடைய குணம் தெரியும். அப்படி இருக்கத்தக்க ராஜா என்னமோ கடினமான காரியம் ஒன்றையும் சொல்லல. இவளுடைய அழகை தன்னுடைய பிரதிநிதிகளுக்கெல்லாம் காண்பிக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் ஒரு பார்ட்டிக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரும்படி அழைத்தான். அப்பொழுது வஸ்தி கண்டிப்பாக நல்ல ஜோடித்து கொண்டு இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வாரி அதை போட்டுக்கொண்டு ரொம்ப அங்கே போவதற்கு கண்டிப்பாக சந்தோஷம். சிறப்பு நிகழ்ச்சி, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன். ஸோ அதில் ஆர்வத்தோடு போக வேண்டியவள் அன்றைய தினத்தில் போக மறுத்து விட்டாள். ஒருவேளை அன்றைக்கு அவளுக்கு உறக்கம் அதிகமாக வந்துச்சோ அல்லது அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் அவளுக்குள்ள வந்து அது நிமித்தம் ஸ்தோத்திரம் அங்கே ராஜாவுக்கு அவமானம் உண்டாக பிரதிநிதிகள் இப்படிப்பட்ட ராணி நமக்கு வேண்டாம் என்று ஸ்தோத்திரம் குரல் கொடுக்க உடனே அவள் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறாள். ஒரு எஸ்தரை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவதற்காகவே இந்த நிகழ்வு நடந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு வஸ்தி தள்ளப்பட்டால் அந்த ஸ்தானத்தில் இந்த எஸ்தர் வருகிறார். எஸ்தர் ஒரு ராஜாவுக்கு மனைவி அல்ல, 127 நாட்டுக்கு ராணியாக வருகிறாள்.
அவளால் யூத குலம் காக்கப்படுகிறது. குறிப்பாக ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஒரு அடிமை பெண், ஒரு ஆர்ஃபன் கேர்ள் 127 தேசத்துக்கு ராணியாக வேண்டுமென்றால் அவளால் அல்ல, ஸ்தோத்திரம், மொர்தெகாயாய் அல்ல, மொர்தெகாய் மூலமாயும் அல்ல, மற்ற எவராலும் அல்ல. It was done by God. ஆண்டவர் அவளை மேன்மைப்படுத்தினார். சாதாரணமானவர்களை கர்த்தர் எல்லாரை விட வித்தியாசப்படுத்தினார். சோ ஆண்டவரை பற்றி கொண்டால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தாவீதை எடுத்துக்கொண்டால் 8வது மகன், குடும்பத்தில் he was a neglected person, rejected person சொல்லலாம். அடிக்கடி சொல்வது போல, ஸ்தோத்திரம், தேசத்தின் ஜட்ஜி சாமுவேல் தன் வீட்டுக்கு வந்தபோது ஈசா இந்த தாவீதை ஆடு மேய்ப்பதற்கு தகுதியானவன் சொல்லி ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு என்ன செய்தான்? அனுப்பியிருந்தான். ஆனா கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டு இவனை ஆசீர்வதித்து 2 சாமுவேல் 7:9 வாசிக்கிறோம். கர்த்தர் the Lord made his name great. அவருடைய நாமத்தை, அந்த வசனம் கூட வாசிங்க, 2 சாமுவேல் 7:9. நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு கொடுத்தேன். I gave you great name like unto the name of the great man who are இந்த பூமியில இருந்த அந்நாட்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் யார்? அவர்கள் நாமத்துக்கு பெரிய நாமத்தை ஆண்டவர் தாவீதுக்கு என்ன செய்தாராம்? கொடுத்தார். அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு ஆண்டவர் தான் மேன்மைப்படுத்துகிறவர். உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் என்று சொன்னார் கர்த்தர். ஆகையினால அவர் பின்னால இது பின்னால ஓடாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவர்தான் உங்களை எல்லாரை விட மேன்மையாக வைக்கிறவர். ஸ்தோத்திரம். உங்களை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உங்களை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் என்றால் அவர் கர்த்தர். அவரை பற்றி கொண்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் விசேஷித்தவளாக்குவார். அது கர்த்தரால முடியும். வேதத்தில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஆரோனுடைய கோல் ஒரே இரவுல துளிர்த்து பூத்து காய்கள் கொடுத்து மற்றவர்களை விட ஆரோன் வித்தியாசமானவன் என்பதை காண்பிக்கும்படி செய்தார். ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்திலும் நீங்க உங்க தொழிலை மற்றவர்கள் செய்கிற தொழிலிலும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவார். God will make you different from others. God will make you special from others. தேவனால் அது கூடும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.